ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு எடுத்த வீடியோ. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எடிட் பண்ணலை. எந்திரிச்சு அடுப்புலாம் க்ளீனாக கழுவிட்டு கோலம்லாம் போட்டுலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வடை, பாயாசம், அப்பளம், ரசம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி. அதுதாங்க ஸ்பெஷல். மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூ, வெல்லம் போட்டு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். வடைக்கு மாவு அரைச்சேன். வடை மாவு அரைச்சி முடிச்சுட்டு மாற்றி பெரியவன் சின்னவன் மாற்றி நான் சாமி கும்பிட்றேம்மா. சரி, ஓகேங்க. குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என் பசங்க சாமி கும்பிட்றான்னு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சி சாமி கும்பிட்றதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ராகவா தான் சாம்பிராணி காமிச்சான். வீடு ஃபுல்லாக பக்காவாக சாம்பிராணி காமிச்சு முடித்தான். நெக்ஸ்ட்டு சாய் நான் ஊதுவத்தி காமிக்கிறாமான்னு சொன்னான். சரி, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராகவா காமிச்சான். சரி, ஃபைனலாக அம்மா காமிச்சிட்டு தரேன்ப்பா அப்படின்னு அப்புறம் நான் சாம்பிராணி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி சாமிக்கு எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு சாய் சாமி கும்பிட்ணுன்னு சொன்னான். இப்போ குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது நம்ம நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணலாம். தப்பே கிடையாதுங்க. பசங்க அந்த வயசில் சாமி கும்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னா சந்தோஷமான விஷயம் தானே. அதனால சரி, ஓகே, பசங்க கும்பிட்டானா நம்ம கும்பிட்டானா எல்லாம் சாமி மனசில் இருந்தால் போதும். அதனால சரி, ஓகே, குழந்தைங்க கும்பிட்டோன்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேன். இருந்தாலும் பசங்க எப்பயாவது சரிம்மா நான் பண்ணுறேன் வீட்டில் ஏன்னா மோஸ்ட்லி எப்பவுமே சாமி கும்பிட்டு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. கவர்மெண்ட் லீவ் அந்த மாதிரி பொங்கல், தீபாவளி அப்படின்னா ஓகே. இப்போ மற்ற நாளில் சாமி கும்பிடுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. சரி, அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவாங்க. பசங்க சாமி கும்பிடுவாங்க. தங்கச்சி பையன் ஊர்லேருந்து வந்துட்டானா அவனுக்கும் கொஞ்சம் ஆர்வம் சாமி கும்பிட்றதுக்கு. நான் கும்பிட்றோமான்னு சொன்னான். சரி, ஓகே, அப்படி இப்படி ஷேர் பண்ணி சாமி கும்பிட்டாங்க. எங்கள் வீட்டு பூஜை ரூம் இது தான். பூஜை ரூம் தனியாக வாங்கி தாங்க வச்சு செட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் வைக்க முடியாது. மாவிளக்கு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது வடை பாயாசம் செய்ய போடும்போது மாவிளக்கு வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுவோம். முடிச்சுட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்னு வெளியில் வந்தாங்க. செம்ம வெயிலுக்கு ஃபேஸ் என்ன தெரியுதா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போது என்னவோ தெரியல, சித்திரை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெயில் அப்படி ஒரு வெயில். சின்னவருங்க விழுந்து கும்பிடுவார் சாமி பக்தி பயங்கரமாக. சரி, ஓகே, நான் பசங்க ஆர்வம் இருந்தால் போதும்னு நினச்சி விட்டுறதாங்க. அப்புறம் சமையல் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா நம்மளும் தூங்க வச்சுருவாங்க போல். வெளியில் ஏன்னா கூட்டு மம்மி போர் அடிக்குது, வெளில கூட்டு மம்மி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகேண்ணா அப்புறம் வெளில கூப்பிட்டு போகலான்னு பார்க் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பெரியவன் சைக்கிளில் வந்திருந்தான், சின்னவன் என் கூட நடந்து வந்துட்டு இருந்தான். சரி, ஓகே, பசங்களை விளையாட வச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்படி தாங்க போச்சு எங்களுக்கு தமிழ் வருஷ பிறப்பு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.